வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களை, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் அதிக லாபம் தரும் கத்தரி மற்றும் வெண்டை சாகுபடி குறித்த பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். குறிப்பாக நம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் காய்கறிகள் சாகுபடியில் அதீத ஈடுபாடு இருந்தாலும் கூட அகஸ்தீஸ்வரம் வட்டாரத்திற்குட்பட்ட ஆண்டார்குளம், சங்கரன்புதூர், மாங்குளம், கொத்தன்குளம், குரண்டி, ராமபுரம், கோழிக்கோட்டு பொத்தை, இறைவு போன்ற பல பகுதிகளிலும் தொடர்ந்து காய்கறி சாகுபடியில் திட்டமிட்டு செயல்பட்டு அதிக வருவாய் அடைந்து வருகின்றனர். பொதுவாக காய்கறி சாகுபடியில் நாம் ஆர்வத்தை அதிகப்படுத்துகையில் மழைக்காலம், வெயில் காலம், பனிப்பொழிவு காலம் என்பதை கணித்து அதற்கேற்ற காய்கறி பயிர்களின் நாட்டத்தை கூட்டினால் லாபத்திற்கு குறைவிருக்காது என்பது காய்கறி சாகுபடியாளர்களின் அனுபவபூர்வமான கருத்து. இன்றைய வேளாண் நேரலையில் காய்கறி சாகுபடிக்கேற்ற நிலத்தேர்வு, மண்வளம், விதைகள் தேர்வு, உர மேலாண்மை, வடிகால் வசதி, நோய்களை கட்டுப்படுத்தும் வழிகள், பூச்சிகள் தாக்குதலிலிருந்து எப்படி காய்கறி பயிர்களை பாதுகாப்பது, அறுவடை கால நுட்பங்கள் என்னென்ன, சந்தை வாய்ப்புகள் எப்படி கணிப்பது, காய்கறி பயிர்களில் லாபகரமான சாகுபடி, செலவில்லா சாகுபடி எது என்பது குறித்தான பல்வேறு தகவல்களையும் நம்மிடையே நேரலை வாயிலாக தெளிவுபடுத்துவதற்காக தற்போது எனக்கு முன்னால் நிலையத்தில் ஆர்வமுடன் காத்துக் கொண்டிருக்கிறார் ராமபுரம் பகுதியைச் சேர்ந்த முன்னோடி விவசாயி ஏ. ஹில்லாரி அவர்கள். இப்போது நாம் அவர்களிடம் பேசுவோம். வணக்கம். வணக்கம். எத்தனை ஆண்டு கால வேளாண்மை அனுபவம்? 45 வருஷம் பார்த்துட்டு இருக்குது. இப்போ வயது என்ன? 63. 63 வயது ஆனாலும் கூட அந்த ஒரு ஓட்டம், அந்த ஒரு விழிப்பு உங்களை இன்னைக்கும் விழிப்பாக வச்சிருக்குன்னு சொல்லாமா? வச்சிடலாம். சரி, கொஞ்சம் சத்தமாக பேசலாமா? அப்பா என்ன மாதிரியான ஒரு விவசாயத்தில் இருந்தாங்க? அப்பா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நெல் மட்டும்தான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தோட்ட பயிர், கத்திரி மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. மற்றபடி பயிரெலாம் கிடையாது. இப்போ தான் எல்லா பயிரும் கூடி இருக்குது. என்ன காரணம்? உங்கள் கிராமத்தை சுற்றி உள்ள கிராமங்களில் ஈடுபாடு அப்படிங்கிறது காய்கறி பயிர்களில் ஒரு அதீத செயல்பாடாக இருக்கேன். காய்கறி பயிரில் கொஞ்சம் வருமானம் கூடுதல் இருக்குது. அதனால கொஞ்சம் ஈடுபாடாட்டு எல்லாருமே சேர்த்துருக்கோம். சரி, நீங்கள் வருமானம் கூடுதலுங்கிறீங்க. அதுக்காக என்னுடைய இடத்துல போட்டால் அந்த மண்வாக அதுக்கு அந்த அளவில் ஒத்து வரணுமே. அதை நிலம் தெரிவு செய்யணும். அது மண் எப்படி இருக்குங்க, மண்ணை பார்க்கணும், மண் பரிசோதனை பண்ணிக்கிடணும். சரி, அந்த மாதிரி பண்ணி தான் நல்ல வருமானம் பார்த்துக்கலாம். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, மண் வாகு அப்படிங்கிறது சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, களிக்காலாக இருந்தால் வராது, மேல் மண் ஏதாவது அடிக்கணும், அல்லது என்ன சொல்லுவாங்கன்னா வண்டல் கண்டிப்பாக தேவைப்படும், செவ்வாழை தேவைப்படும். அதில் நம்ம கொஞ்சம் செலவை பார்க்காம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் பின்னால் அறுவடை நல்லாயிருக்கும் அப்படின்னு மண்ணை பற்றி குறிப்பிடுவாங்களே, அதை பற்றி கேட்குறேன். மண்ணை பற்றி குறிப்பிட முதல்ல மேட்டுக்காலாக இருக்கணும், தண்ணி வடியக்கூடிய இடமா இருக்கணும். ஓஹோ, வடிகால் வசதி அருமையாக அமையணும். உங்கள் பத்தில் தேர்வு பற்றா தண்ணி வடியாது. எங்களுக்கு தண்ணி வடியதுக்கு 4 பக்கமும் இறக்கம் இருக்கணும். முதல்ல பள்ளம் இருக்கணும், அதை வடிகால் வைக்கணும். சரி, வடிகால் வச்சு அந்த மண்ணு நம்ம தொழு உரம் போடுதோம். சரி, இயற்கை உரம் போட்டால் தான் அதுக்கு அந்த இதுக்கு நல்லா இருக்கும். சரி, நீங்கள் அருமையாக ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க. இயற்கை உரம் எங்களுக்கு ஒரு தாய்ப்பால் மாதிரி அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்றீங்க. பசு வேணுமே? பசு இப்போ எல்லாருமே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ராமபுரத்துலையா? இல்லாதவங்க உரம் வாங்கிட்டு இருக்காங்க. காய்கறி பயிருக்கு எல்லாருமே உரம் அடிக்காது, யாரும் இயற்கை உரம் அடிக்காது யாருமே கிடையாது. உங்களை பொறுத்தளவில் இப்போ கால்நடை வளர்ப்பு அப்படின்னா இப்போ உத்தேசமாக எவ்வளோ மாடுகள் கிடக்குங்க? இப்போ 4 பசு மாடு கிடக்குது. இதுக்கு முன்னால் பேட்டியில் வரும்போது சொன்னீங்க, நான் சொசைட்டியில் தான் காவல் கிடந்து பால் வாங்குறேன் அப்படின்னு சொன்ன நாட்கள் உண்டு. முதல்ல கொஞ்சம் மாடு வளர்த்துட்டு இருந்தேன். ஒரு 10 வருஷமாக மாடு வளர்க்கலை. அதுக்கப்புறம் தான் காளை மாடு வச்சுட்டு இருந்த மாதிரி எல்லாம் இப்போ மிஷினரி ஆனோடனே இப்போ நமக்கு காளை மாடு தேவையில்லை. சரி, இப்போ டிராக்டர் வச்சா எல்லாமே உழுது மரம் அடிக்கிறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால காளை மாடு தேவையில்லாத அப்படி மாட்டே விட்டுட்டோம். சரி, அது பலப்படி உரம் வாங்க முடியாது, பால் வாங்க முடியாது, அந்த அளவுக்கு இருந்தது. என்னதான் இருந்தாலும் அந்த மண்புழுவை பார்க்கணும், நண்டுகளை பார்க்கணும், தவளையை பார்க்கணும். பாம்பு நமக்கு எதிரியாக இருந்தாலும் எலியை பிடிச்சி சாப்பிட்றதுக்காக பாம்பும் கூட நிலத்தில் வேணுங்கிறதுக்காக இயற்கை பக்கம் வந்துருக்கு. சரிங்க, மண்வாக பொறுத்தளவில் இப்போ எல்லா பயிருக்கும் மண்ணுங்கிறது ஒரே மாதிரியா இல்லை வித்தியாசப்படுமா? மண் கொஞ்சம் மணல் கொண்ட மண்ணாக இருக்கும், ரொம்ப களியாக இருக்கக்கூடாது. இப்போ வாழைக்கெல்லாம் களிமண்ணாக ஒன்றும் செய்யாது. மற்ற காய்கறி பயிருக்கு கொஞ்சம் மணல் கொண்ட மண்ணாக இருக்கணும். சரி, உங்கள் பகுதி மண்ணுடைய வாக்கு என்ன? நான் கூட உங்கள் பகுதி அப்படி சுற்றி பார்க்கக்கூடிய நிலையை பார்த்தா ஒரு போகம் நெல் பயிராக காட்சி தருது, அடுத்தால பார்த்தோம்னா கத்திரி அல்லது வெண்டை, மிளகாய் அந்த மாதிரி போடுறாங்களா? நாங்கள் எப்பவுமே சுழற்சி முறையில் தான் பயிர் செய்வோம். ஒரு பயிர்னு கிடையாது. இந்த தடவை கத்திரி போட்டோம்னா அடுத்த தடவை வெண்டையை போட்டுருவோம். சரி, வெண்டை போட்டு அதே ஆகில் நெல்லை போட்டுருவோம். நெல்லை போட்டு பலவடி அடுத்தால 3வது 4வது பூ வரும்போது பலவடி மிளகா நடுவோம். இந்த ஒரு வழிகாட்டுதல், இந்த ஒரு நுட்பம் அனுபவபூர்வமாக கிடைத்த தகவலா, உங்களுக்கு முன்னால் செய்தவங்க சொன்ன தகவலா, அல்லது வேளாண் துறை தோட்டக்கலைத்துறையினுடைய வழிகாட்டுதலா?
நாங்களே இதை செய்துக்கிட்டோம். செய்யும்போது அது நல்லா இருக்கு, பயிர் நல்லா இருக்குது. இப்போ வெண்டையை போட்டு பயிர் ஏற்றும் போது நெல் வந்து நம்ம மற்றபடி உரம் போட வேண்டியதில்லை, ரசாயன உரம் போட வேண்டியது வராது. சரி. நம்ம ஏற்கனவே இந்த காய்கறி பயிருக்கு உரம், தொழு உரம் போட்டிருக்கோம், மற்ற ரசாயன உரம் கொஞ்சம் போடுதோம். அதனால இந்த பயிர்கள் நல்லா இருக்கும். ஓஹோ, அப்போ உளுந்து சாகுபடியே இருக்கும் போலுக்க? உளுந்தும் போட்டுக்கிட்டு தான் இருக்கும். நெல் பயிர் கூடிய இடத்துல உளுந்து போட்டுருக்கோம். உளுந்து, இது தக்கப்பூண்டு அதெல்லாம் போட்டு சனப்பெல்லாம் போட்டுட்ருக்கோம். சரி, இந்த மாதிரியான ஒரு வழிகாட்டுதல் பிரகாரம் நீங்கள் சொல்லுறதை கேட்டுட்டு இப்போ ஒருத்தர் வந்து புதுசாக நம்மளும் இந்த மாதிரி குத்தகைக்கு எடுத்தாவது காய்கறி சாகுபடியில் ஈடுபாடு காட்டுவோமே அப்படின்னு ஒரு முதலாளி நெல் பயிர் என்னால் செய்ய முடியலப்பா, நீ ஒரு 2 ஏக்கரை பாட்டை எடுத்து ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு சொன்னால், உங்கள் பகுதி நிலமாக இருந்தால், அவர் எப்படிப்பட்ட நபராக இருந்தால் காய்கறி சாகுபடியில் வரலாம், கணிசமான வருவாய் பெற முடியுங்கிறீங்க? அவர் வந்து என்னுடைய சொந்த உழைப்பு இருக்கணும். என்ன உழைப்பு தேவைங்கிறீங்க? அவர் வயலில் வந்து பார்த்து வயலில் என்ன இருக்குது, நோய் அடிச்சிருக்காங்க, அந்த தண்ணி அடைக்குது எல்லாமே. நீங்கள் வந்து பயிரத்தின நிலைக்கே போயிட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, வயல் அறுவடை முடிஞ்சிருக்கு, நெல் அறுவடை, கன்னிப்பூ சாகுபடி முடிஞ்சிருக்கு, இப்போ நிலம் சும்மா இருக்குது. அந்த முதலாளி அடுத்தால நீ ஏதாவது போட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த வயலை என்ன பண்ணணும்? முதல்ல நிலத்தேர்வு செய்யணும், அது பிறகு உரம் அடிக்கணும், மேட்டு கால் எடுக்கணும், வடிகால் போடணும். சரி, அதில் வந்து நம்ம முதல் இயந்திரங்கள் தேவையில்லை. இயந்திரங்கள் முதல்ல தேவையில்லை. முதல்ல உரம் அடிக்க வேண்டியதான். அது பிறகு 2வது வடிகால் அமைக்கணும், அது பிறகு உழணும், உழுதுகிட்டு 2வது பாத்திக்கை போட்டு அது பிறகு தான் செய்யணும். உரம் சிதறுதல் முறையா அல்லது குவியல் முறையில் முதல் அடித்து வைக்கணுங்கிறீங்களா? முந்தி வந்து நாங்கள் சிதறிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒரு டிராக்டர் 4 இடத்துல போட்டு அப்படி சிதறிடுறோம், அப்படி எடுத்து வெட்டி வச்சுருது. அப்படி ஏன்னா நுணுக்கங்கள் எல்லாம் தெரியும். ஏன்னா அதுக்கு ஒரு 500 ரூபா லோடு உரஞ்சமுக்கிறதுக்கு 1100 சம்பளம். அப்போ பலபடி அதுக்கு 1100 கொடுக்கணும். சரி, அதனால் அந்த ரூபாயை 4 இடத்துல வச்சுட்டு 1 மணிக்குள்ள வெட்டி விரிச்சிடலாம். அப்போ முதல்ல வந்து இந்த மாதிரியான பயிரைத்தல் அப்படிங்கிற காய்கறி சாகுபடிக்கு வர்றதுக்கு முன்னே உங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்கள்ட்ட நுணுக்கங்களை கேட்குறதோடு இல்லாமல் வேலையாளாக வந்து படிச்சு அப்படி தான் செய்தாங்க எல்லாருமே. அவங்கள தொழிலை பார்த்து செய்துட்டு அது போல செய்தாங்க. சரி, முதல் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, முதல் இது வந்து நல்ல வெற்றியாக அமைஞ்சிட்டுனா அப்புறம் ஈடுபாடு கூடும்பாங்க. அவர் காய்கறி சாகுபடியிலேயே முதல்ல ஈடுபாடு காட்ட போகிறாருன்னா, இந்த சாகுபடியில் ஈடுபாடு காட்டினா அவருக்கு முதல் காசுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு என்ன சொல்கிறீங்க? அதாவது தோட்டப்பயிரை பொறுத்தவரை முதல்ல வரக்கூடியவங்களுக்கு ரொம்ப வருமானம் கிடைக்கும். எப்பவுமே அப்படி தான். அது எப்படி? அவங்கள வந்து பார்த்து பாராமல் அவங்க எல்லாமே செய்யக்கூடியது, பணத்தை அள்ளி போடுவாங்க. அதனால அது வந்து அவங்களுக்கு அந்த திசை வந்து அது மாறி தான் அடிக்கும். எப்பவுமே விலையும் அதேமாதிரி மார்க்கெட்டிங்கும் நல்லா இருக்கும். இதுவரை முதலாக எந்த தொழில் அவங்க செய்தாலோ விவசாயத்தில் அது அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். எல்லாமே நாம முறையா, குவியல் முறையா, அல்லது அது ஒரு நுணுக்கங்கிறீங்களா? நாமம் போட்டு தான் போடுறது. ஒரு 10 நாமம் போட்டு அதில் ஒரு அடப்பு. ஏன்னா மழை பெஞ்சா தண்ணி வடியனுக்காக ஒரு கால் போட்டு அந்த மாதிரி செய்யுது. சுற்றி கால் வச்சுருப்போம், நடுசில் 2 கால் போட்டு நாமம் அது நாமன்னு சொல்லுவோம், பாத்தியம் சொல்ல மாட்டோம். சரி சரி. கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிற ரீதியில் நீங்கள் மாடுகளை கொண்டு கூட இந்த அறுவடைக்கு பின்னால் அப்படி கொண்டு கட்டிடுறதா, அல்லது மாடு வீட்டில் கிடக்கும், நாங்கள் தோப்பில் கொண்டு மேய விடுவோம் அப்படின்ற மாதிரி. சரி, விதைகள் தேர்வில் அவர் என்ன கவனமாக இருக்கணும்? விதைகள் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் ஏமாந்து போகவும் வாய்ப்பு இருக்க. கண்டிப்பாக விதைகள் வந்து கண்டிப்பாக விதை தேர்வு செய்யணும். அது நல்ல விதையாக பார்த்து வாங்கணும். நம்ம இப்போ லோக்கல் உள்ள விதை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இல்லைன்னா கம்பெனி விதையாக இருந்தால் நம்ம பார்த்து வாங்கணும். என்ன நீங்கள் வேறு பேசும்போது சொல்கிறீங்க 45 ஆண்டுகால அனுபவங்கிறீங்க. அந்த 45 ஆண்டுகால அனுபவத்தில் காய்கறி சாகுபடியில் என்னுடைய 35 ஆண்டுகால அனுபவங்கிறீங்க. கம்பெனி விதையாக பார்க்கணுங்கிறீங்களா? வெண்டைக்கு மட்டும் நம்ம எடுக்கிறது கிடையாது வித்து. மற்றபடி நாங்கள் கத்திரி, மிளகாய் எல்லாமே நாங்கள் எங்கள் சொந்த வித்து எடுத்துகிட்ருக்கோம். வெண்டையை கண்டிப்பாக எடுத்தாகணும். ஓஹோ, நம்ம விதையை எடுத்தோம்னா அந்த மாதிரி காய்க்காது. இது உங்கள் அனுபவபூர்வம். யாருங்க எல்லாருமே அப்படி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்மளாட்டு வித்து போடலாம், முளைக்கும் வரும், ஆனால் அந்த அளவு ஈல்டு இருக்காது. வெண்டையை பொறுத்தளவில் எப்படி? அதுக்குன்னு வேலி பயிராட்டு ஏதாவது சுற்றி போடுவீங்களா? ஒரு பாதுகாப்பு அரணாட்டு? வெண்டையை சுற்றி மக்காச்சோளம் போடுவோம். இல்லைன்னா பொடலை சுற்றி, வேலையை சுற்றி பொடலை மாதிரி கொடி வகையில் போட்டுருவோம். பொடலை மட்டும் பொடலை போட்டுவிடுவோம். சுரைக்காய் கூட சிலர் போடுறாங்க. சுரைக்காய் கொஞ்சம் பந்தல் கூடுதலாக இருக்கணும். இது பொடலை வந்து தரையிலே பறந்துக்கிடும். தலை பொடலை தான். சொரை வந்துன்னா சுற்றி அடைக்கணும், அடைச்சி தான் போடணும். காய்கறி சாகுபடியில் வந்து கணிசமான வருவாயை கொடுக்கக்கூடியது வந்து கத்தரி சாகுபடியாக இருந்தாலும் கூட கண்ணும் கருத்தும் அப்படிங்கிறது அதில் ரொம்ப விழிப்பு வேணுங்கிறாங்களே. கத்திரியை பொறுத்தவரை நல்ல வருமானம் உள்ள பயிர் கத்திரி. ஆனால் அதில் வந்து ரொம்ப நோய் தாக்கல் கூடுதல் இருக்குது. காய்ப்புழு விழுந்துட்டுனா முதல்ல கொண்டப்புழு, செடியிலே கொண்டப்புழுன்னு ஒன்று வரும். சரி, அந்த கொண்டையில் வந்து பூ பலன் விடாமல் ஆக்கி போடும். அது பிறகு 2வது வந்து என்ன செய்யணும்னா, அதை காய் வரும்போது காய் உழுக்கி அறிக்கணும். அந்த காய் பறக்கவும் செய்யாது,
அந்த காய் யாரும் வாங்கவும் மாட்டாங்க. சரி, அது அந்த ரெண்டும் அந்த புழு இல்லாமல் இருந்துட்டுனா, காய்ப்புழு வராமல் கொண்டு வந்துட்டோம்னா அதை போல் வருமானம் ஒன்றுமே. சரி, இப்போ நிகழ்ச்சி கேட்கக்கூடியவங்க உங்கள் பக்கத்தில் அப்படியே வலம் வராங்க, கத்திரி அறுவடை முடிந்து ஓரளவுக்கு நீங்கள் விதைக்காக சில பழங்களை விட்டு வச்சுருக்கிறீங்க, வந்து பார்க்கக்கூடிய நிலையில் இவங்க எப்படி விற்று தேர்வு செய்வாங்க இந்த கத்திரி பழத்தில் இருந்து அப்படின்னு நினைக்கிறாருன்னு அந்த நுணுக்கத்தை சொல்லுங்கள். கத்திரி வந்து நாங்கள் நல்ல செடியை தேர்வு செய்வோம். முதல்ல நல்ல செடியை ஒதுக்கி விடுவேடா, நல்ல செடியை பார்த்து அந்த இலை சின்ன இலையா பார்த்து இருக்கணும் இலையில இந்த செடியில. அதே மாதிரி காயும் கூடுதலாக கிடக்கூடிய காயை பார்த்து போடுவோம். ஒரு செடிக்கு 3 காய் 2 காய் தான் போடும். அதில் துணி கட்டி போட்டுருவோம் அந்த செடியை லேயாட்டு. சரி, அது போல பழுத்தோன்னா எப்படி வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு கொய்யா மரம் நிற்கிதோ அந்த கொய்யா பழத்தை அணியிலோ பிறரோ கொண்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு அடையாளப்படுத்தல் இருக்கோ அதே மாதிரி ஒரு. ஏன்னா ஒரு காய் இந்த வாரம் போட்டோம்னா 3 வாரம் ஆகும் பழுக்கிறதுக்கு. சரி, அது 20 நாளைக்கு மேலே ஆயிரம் பழுக்கிறதுக்கு. அதனால நம்ம அந்த காயில் அடுத்த போகும்போது நம்ம நம்மள அறியாமே பறிச்சிருவோம். அதுக்காக ஒவ்வொரு காய்க்கும் துணி வெள்ளை துணி கட்டியிருப்போம். இல்லை, அந்த மாதிரியான ஒரு நுணுக்கம் அப்படிங்கிறது உங்களுடைய தேவைக்கு மட்டும்தானா, பிறருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணம் இருக்கிறதுனால அப்படியா? இல்லை, எல்லாத்துக்கும் நம்ம யாருக்கு கொடுத்தாலும் நம்ம அதான் செய்வோம். வித்து நல்ல ஒரு காயத்தை எடுத்து செய்யுது. சரி, கட்டி போடுறீங்க, கட்டி போட்டு ஒரு 15 நாள் கழிச்சு பறிப்போம். என்ன நிறத்துல வரும் அது? அது கொஞ்சம் மஞ்சள் கொடுத்துருக்கும். மஞ்சள் கொடுத்தோம், லேசாக தான் மஞ்சள் கொடுக்கும், ஃபுல்லாக கொடுத்துருக்காது. சரி, அது பிறகு பறிச்சு ஒரு 4 நாள் வீட்டில் வச்சிருப்போம். வச்ச பிறகு அது நல்ல மஞ்சள் கொடுத்தோம்னா. இல்லை, நீங்கள் வேற பேசும்போது சொல்கிறீங்க கத்திரியை பொறுத்தளவில் இந்த காய்ப்புழு தாக்குதல் அப்படிங்கிறது எப்படி தான் உள்ளுக்கு போகும் அப்படின்னு தெரியலன்னு சொல்கிறத பார்த்தா அந்த விதைக்காக ஒதுக்கி விடுறதும் கூட இந்த பிரச்சனைக்கு உள்ளாகுமா? இப்படி அது யாருக்குன்னு நாங்கள் புழுவை மாத்திர பிறகு தானே இதை போடுவோம். காய்ப்புழு அப்படியா? காய்ப்புழுவை மாற்றிடுவோம். சரி சரி சரி. அந்த காய்ப்புழு இருந்தாலே காய் இருக்கா இல்லை அந்த சூத்த விழுந்துனா அந்த காய் அதுக்கு ஆகாது, பழத்துக்கு ஆகாது, சூத்தம் இருக்காது. சரி, அப்படிதான் போடுவோம். அப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவீங்க? வீட்டில் கொண்டு வச்சு ஒரு 8 நாள் 4 நாள் 5 நாள் கழிச்சுட்டு அந்த பாதி காயை மேலே உள்ள பாதி காயை அறுத்துருவோம். அந்த தலையை வெட்டுறீங்க? ஆமாம், ஆட்டுக்கு தலையை வெட்ட மாதிரி பாதி காயை வெட்டிடுவோம் மேலே. சரி, அதில் ஒரு 10 வித்து போல இருக்கும், அதை எடுக்க மாட்டோம். அந்த வித்தை எடுத்தோம்னா அது வித்து வந்து காய் நிறம் குறவாக இருக்கும். ஓ சரி. அதை அது பிறகு நல்லா உமி போட்டு நல்லா கழுவுவோம். அடிப்பாகத்துல வெட்டுவீங்களா? அடிப்பாகத்தில் வெட்டி கீறி 4 கீறி அதை தண்ணியில் வச்சு கழுவுவோம். கழுவுனா வித்து தண்ணிக்கு கழுகும் போது நம்ம கை முழுவதுமே அந்த வித்து இருக்குமே, குழு குழுன்னு இருக்கும். சில ஆளுக்கு கொஞ்சம் கையில் ஊரில் எடுக்கும், சில இதுகளுக்கு கத்திரியா கொஞ்சம் இருக்கும். நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா ஆண்டார் குளத்துல இருந்து ஒருத்தர் கத்திரியை பத்தி பேசும்போது அந்த காலத்துல பிஞ்சை பறிச்சு அப்படியே சாப்பிடுவோங்கிறாங்க. அது நாட்டு கத்திரி. அப்ப இப்ப நீங்க அது இல்லை, இப்ப இது இந்த சம்பங்கி இருந்த கத்திரி பேரு. அப்போ வந்து கத்திரி என்ன, ஒரு கத்திரி ஒரு கலைய மாதிரி இருக்கும். ஒரு 4 கிலோ கூட இருக்குமா? 4 கிலோ இருக்கா, 1 கிலோ 1.5 கிலோ பஞ்சு மாதிரி தான் இருக்கும். அது அப்படியா? ஒரு பனங்கி அப்படி இருக்கும், அவ்வளோ பெருசு இருக்கும். 100-150. அப்புறமா இதை கழுவிட்டு என்ன பண்றீங்க? விதைய 3 மட்டும் எல்லாம் கழுவுவோம். கழுவி அதுக்கப்புறம் வெயிலில் வச்சு 3 நாள் காய வச்சு வச்சிருவோம். அதுக்கப்புறம் 6 மாதம் அப்படியே இருக்கும். உறக்க நிலை கொடுப்பீங்க? உறக்க நிலை கொடுக்குறது. சரி, 6 மாதம் கழிச்சு மறுபடியும் மேட்டு பாத்தி போட்டு அதில் சாணி உரம். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா மேட்டுப்பாத்தி அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு போவதுக்கு முன்ன அந்த உறக்க நிலையை எப்படி விழிப்பு நிலைக்கு கொண்டு வரீங்க? 2வது லேசாக ஒரு சூடு பண்ணுவோம். லேசாக ஒரு 1/2 மணிக்கூர், அன்னைக்கு பாவ போகிறோம்னா ஒரு 1/2 மணிக்கூர் லேசாக தட்டி சூடு பண்ணுவோம். சரி, சூடாகிட்டு அதுக்கப்புறம் 2 மேட்டு பாத்தி போட்டு அதில் உரம் தொழு உரம் போட்டு சூடோமோனாஸ் இல்லைன்னா போட்டு கொஞ்சம் இது பண்ணி. சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் எல்லாம் பேசுகிறத பார்த்தா ஒரு பயிற்சி விட மாட்டேங்க போல் இருக்க. ஆமாம், அது எல்லாமே இதுக்குமே பண்ணி விடாது தான். இந்த இடத்துல சொல்லுங்கள், தோட்டக்கலைத்துறை வேளாண் துறை எந்த அளவில் உங்களுக்கு ஒரு உத்வேகமான பயிற்சி கொடுக்கறதுனால தான் நாங்கள் அதை தக்க வச்சுட்டு வரோம் அப்படின்னு வெளிப்படுத்த விரும்புகிறீங்க? வேளாண் துறையிலையும் நல்ல பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. நல்ல ஊரில் வந்து நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி தோட்டக்கலை துறையிலையும் நிறைய இது பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அனுபவிச்சவங்களே உங்களை மாதிரி அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா, இளம் தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுக்கீங்களா? இல்லை, எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ ஒரே ஆளுக்குன்னு கிடையாது, 20 பேரும் 30 பேரும் கூப்பிடுதாங்க. போகிற ஆள் தான் போகும், போகாத ஆள் போகாது, அந்த மாதிரி இருக்கும். எல்லாரும் விரும்ப மாட்டேன், ஏன்னா ஏதோ கிடைச்சாத போகலாங்கிற அளவு இருப்பா. சரி, இப்போ 35 ஆண்டு கத்தரி சாகுபடியில் அனுபவம் இருந்தாலும் கூட நான் ஆரம்பத்தில் நிறைய பிரளயங்களை சந்தித்தேன். இப்போ அனுபவபூர்வமாக நான் நிறைய பிரளயங்களை தவிர்த்துட்டேன். இப்போ கத்திரி எனக்கு காசு அள்ளி கொடுக்குது அப்படின்னு உங்களால் திறம்பட சொல்ல முடியுமா? கத்திரி தான் ஒரு பெரிய பயிருங்களும் தோட்ட பயிரில் கத்திரி தான் லாபகரமான பயிர். எந்த சூழ்நிலை அனுசரித்து போடுவீங்க? நாங்கள் வந்து கார்த்திகை மாதம் நடுவோம், மார்கழி தை மாதம் காப்பரிக்க அளவுக்கு கொண்டு வந்துடுவோம். கார்த்திகை மாதம் நடுவேன் அப்படிங்கிறீங்க, ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, கார்த்திகை மார்கழியில் பனிப்பொழிவு கூடுதலாக இருக்கும்பாங்க. அந்த பனிக்கு தான் கத்திரி நல்லா வரும். அப்படியா? அந்த வட்டையில் அடிச்சுட்டு அந்த பனி வந்தோடனே அந்த நட்டு ஒரு 2 தட்டு தட்டினோன்னு அப்படியே அது காலம்புறையே பார்த்தா அப்படி செவியை தூக்கிட்டு அப்படியே நிற்கும். அந்த செவி தூக்குதல்ங்கிறது கொத்து கொத்தா காய் வரப்போகுதுங்கிறதுடைய அனுபவத்தில் தெரியும். வேளாண் பெருமக்களே, இன்றைய வேளாண் நேரல் நிகழ்ச்சியில் நம்முடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார் ராமபுரம் பகுதியைச் சேர்ந்த ஏ ஹில்லாரி அவர்கள்.
லாபகரமான சாகுபடி கத்தரி மற்றும் வெண்டை சாகுபடி குறித்த பல்வேறு தகவல்களை நம்மிடையே பரிமாறிக்கொண்டிருக்கிறார். சரி, கத்திரியை பொறுத்தளவில் பிஞ்சா பறிச்சு கூட விலை இருக்குங்கிறதுக்காக பறிச்சா அது நமக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்துமா? எப்படி? கண்டிப்பாக அது இழப்பு தான். எனக்கு நமக்கு விலை இருக்குன்னு சொல்லி நம்ம காய பறிச்சோம்னா அது இப்போ ஒரு மூடைக்கு 50 காப்பு 300 காப்பு பிடிக்குன்னா அது 600 காப்பு பிடிக்கும். இப்போ அது 5000 விற்றாலும் நமக்கு நஷ்டம் ஆகுது. அதனால நம்ம அந்த எப்பவும் பறிக்க மாதிரி பறிச்சுக்கணும். ஆனால் மார்க்கெட் எந்த நேரத்தில் எப்படி பறிக்கணுங்க நம்ம தெரிஞ்சுக்கிடணும். என்ன காரணம்? இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் ஆண்டார்குளம் கத்திரி அப்படின்னு சொன்னால் வாங்குறதுக்கு ஒரு மொய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? இந்த கத்திரி அவ்வளோ ருசி இருக்குது. அந்த கத்திரியில் உடையாது. அவியலுக்கு சாம்பவருக்கும் இந்த கத்திரி மாதிரி ஒரு கத்திரி கிடையாது. அதனால தான் கேரளாக்காரன் இந்த கத்திரியை ரொம்ப விரும்பி வாங்குதாங்க. சரி, இந்த மாதிரி காய் உருவாக்கம் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பத்தில் போடுக உரம் மட்டும்தானா? வறட்சியை தாங்குமா? நீர் போக்குவரத்து அப்படிங்கிறது கிணத்து பாசனமா, ஆற்று பாசனமா, குளத்து பாசனமா, அல்லது அணையை நம்பி தான் விவசாயமா? அணையை நம்பி செய்யிட்டு இருக்கோம் விவசாயம். கோடையில் வரும்போது கிணத்து பாசனம், குளத்து தண்ணி, அந்த மாதிரி போரிங், அந்த மாதிரிலாம் ஓடிட்டு இருக்குது. அப்புறம் பூச்சி நோய் தாக்குதலுக்காக இப்போ மத்திய அரசு என்ன சொல்லுது அப்படின்னா ட்ரோன் கூட பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு நுட்பம் இருக்குது. தெரியுமா எப்படி? ஆமாம், ட்ரோன் எனக்கு கூட இந்த எனக்கு இது பண்ணி டம்மா பண்ணி காமிச்சாங்க. எனக்கு அப்படின்னு சொல்கிறத பார்த்தா ஒத்த ஆளுக்காகவா? அவன் எனக்கு மட்டும் பண்ணாங்க. நீங்கள் 4 பேரை கூப்பிடலையா? இல்லை, அது வந்துருந்தாங்க, நிறைய பேர் வந்துருந்தாங்க. எப்படி அது அந்த நுணுக்கத்தை பார்க்கும்போது மனிதர்களை வச்சு பயன்படுத்துறது பிரகாரம் எனக்கு இன்னளவில் பொருளாதார இழப்பை தவிர்க்க முடியும்னு நம்பிக்கை இருக்குங்கிறீங்களா? அப்படி இப்போ ஒரு 10 காட்டில் ஒரு 10 ஏக்கர் அடிக்கணும், 1 மணிக்கூரில் அடிச்சுட்டு போயிடலாம். அந்த சில இடங்களில் படுவமாக இருக்கும், அந்த இடத்துல ஆள் இறங்கி அடிக்க முடியாது. எனக்கு ஒரு 2 ஏக்கரை ஒரு 1/4 மணிக்கூர் தான் ஆகிருக்கும். இந்த ரதம் வரும்போது அப்போ ஒரு டம்மா பண்ணி காமிச்சாங்க. சரி, ஆச்சரியமாக பார்த்தீங்க எனக்கு. ஆனால் அதில் அந்த உங்களுக்கு பொதுவாக மருந்து அடித்து தரக்கூடியவர் கொஞ்சம் பார்த்தாலும் கூட அவருடைய முகப்பாவனை எப்படி இருந்தது? இல்லை, அது நான் தான் அடிச்சுட்டு இருக்கனால நமக்கு அது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அப்படியே தான் அடிப்பேன். நம்ம இப்போ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு கேனை தூக்கி போட்டு சமட்டிட்டு வயல் படுவத்தில் போட்டு சமட்டோன்னு அந்த மாதிரி இருக்குது. எவ்வளோ இதாக இருக்குன்னு நம்ம 4 வயலு சேர்ந்து வச்சு அடித்தா அப்போ மறைமுகமாக மத்திய அரசு விவசாயிகள்கிட்ட ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் இது ஒரு செயல்பாடு மாதிரி தெரியுது. கண்டிப்பாக ஒரு கூட்டமைப்பு மாதிரி வந்துடும்ல. தனியாக செய்ய முடியாது. இதை ஒரு 10 பேர் 20 பேர் விவசாயி சேர்ந்தாச்சுன்னா இதை செய்யலாம். சரி, இந்த மாதிரி கருத்தை சொல்லும்போது மற்ற விவசாயிகள் என்ன மாதிரி ஒரு ஆதரவுக்காரன் நீட்டுறாங்களா, அல்லது இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மேலோங்குதான்? முதல்ல சொல்லும்போது அப்படிதான் சொல்லுவாங்க. மிஷின் வச்சு இருக்கும்போது சாத்தியம் இல்லை, முளைக்காது, மாடு வைக்கிறது இங்கேன்னு சொன்னேன். இப்போ மிஷின் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. முதல்ல முட்டுக்கட்டு தான் போடுவாங்க எப்பவுமே, அது பிறகுதான் தெரியாது. சரி, FPO அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்களா, ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன், விவசாய உற்பத்தியாளர்கள் சங்கம் தங்கம் சாதிக்காததை சங்கம் சாதிக்கும் அப்படின்னு மத்திய அரசு நேரடி பண உதவி இந்த மாதிரி FPOக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்களே. நீங்கள் வேற பயிற்சியை தவற விடுவதில்லைங்கிறீங்க, தெரியுமா? அப்படி? ஆமாம், அது அன்றைக்கி சொல்லி சொன்னாங்க. சொல்லுங்கள், என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இதில் என்ன ஒரு 100 விவசாயி 50 விவசாயி சேரணும். சேர்ந்தா இது பண்ணிக்கிட்டு இருக்கணும். சேரணுங்கிறத பார்த்தா அப்போ உங்கள் கிராமத்தில் என்ன நடைமுறையில் வரலையா, அதை அனுபவிக்கிறீங்களா? நாங்கள் ஏற்கனவே 5 குழு வச்சுருக்கோம். 5 குழுவில் டிராக்டர் டில்லர்லாம் வாங்கியிருக்கோம். அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கோம். ஒருங்கிணைந்த பண்ணை வச்சுருக்கோம். செயல்படுத்துறீங்க. என்னென்ன பண்ணுறீங்க? நாங்கள் டிராக்டர் வாங்கி டிராக்டர் வாடகை விட்டுட்ருக்கோம். டில்லர் வாங்கி டில்லர் வாடகை விட்டுட்ருக்கோம். அது விவசாயிகளுக்கு யாருக்கும் தேவைப்பட்டால் அவங்க எடுத்து அடிச்சுடுதாங்க. சரி, விவசாயிகள் அப்படிங்கும்போது ஆண் நபர்கள் மட்டும்தானே, பெண்களும் ஈடுபாடு காட்டுறாங்க? பெண்களும் உண்டு, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து. சரி, ஒரு காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா நாட்டு வெண்டை அப்படின்னு சொன்னால் கிராமங்களில் கொண்டு போனால் ஒரு மொய்ப்பு இருக்கும். உங்களுடைய ஈடுபாடு இன்னைக்கும் நாட்டு வெண்டையா, அல்லது அதெல்லாம் மறுவிடிச்சு பச்சை வெண்டை தாங்கிறீங்களா? நாட்டு வெண்டை இந்த மாதிரி பச்சை வெண்டை மாதிரி காய்க்காது. இது இலைக்கு ஒரு காய் காய்க்கும், அது அப்படி காய்க்காது. ஒரு கனவுக்கு ஒரு காய் தான் அது காய்க்கும். ஓஹோ. அதனால எங்களுக்கு நாட்டு வெண்டை வருமானம் பைசா விலை கூடுதல் தான். இதே மாதிரி இது 10 ரூபாய்க்கு விற்றுனா 40 ரூபாய் விற்கும், 4 மடங்கு விலை விற்கும். ஆனால் இதே மாதிரி அது ஈல்டு கொடுக்காது. எப்போவாது ஒரு காலகட்டத்தில் இப்போ ஒரு வார்த்தையை உதிர்த்தீங்க இல்லையா, அதாவது 40 ரூபாய்க்கு கூட விற்கக்கூடிய தன்மை வரும் ஒரு இலைக்கு ஒரு காயின்னு. இந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை நீங்கள் சொல்லி உங்கள் பகுதி முழுமையுமே வெண்டையை போட்டு ஏமாந்த நாட்கள் உண்டா? வெண்டையில ஏமாந்தது இல்லை, மற்ற விவசாயிகளை எல்லாருமே ஒரே மாதிரி போட்டுட்டு அப்படி ஏமாந்தது கிடையாது. வெண்டையை பொறுத்தவரை ஏன்னா விலை தான் குறைவாக இருக்கும் இல்லையா, மற்றபடி இருக்கும். வெண்டையை பொறுத்தவரை கிலோவுக்கு 5 ரூபானாலும் லாபம் தாங்கிறீங்களா? இன்னைக்கு 5 ரூபாய் விற்று நாளைக்கு 10 ரூபாய் விற்கும், நாளைக்கு 10 ரூபாய் விற்று நாளைக்கு 20 ரூபாய் விற்கும். அதை முதல்ல 5 ரூபாய் விற்றுனா கடைசி அழியும் போது கூடுதல் விற்றுரும். முதல்ல குறைச்சி விற்றுனா கொட்டி வைக்கும், கொட்டி விற்றுனா குறைச்சி வைக்கும். அதனால நிர்ணயம் சொல்ல முடியாது. சரி, இப்போ இன்னைக்கு 20 ரூபாய் விற்கி ஒரு 10 நாளைக்கு வந்து 40 ரூபா 35 ரூபாய் விற்றுட்டு இருந்தது.
அது விலையை நிர்ணயிக்க முடியாது. வெண்டை சாகுபடியில் ரொம்ப கவனமாக இருக்கணும், இடைவெளி அப்படிங்கிறதுலாம் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அதில் உள்ள நுட்பத்தை சொல்லுங்கள். எப்படி பாத்தி பிடிக்கிங்க, எப்படி இடைவெளி கொடுத்து விதை வைக்கிறீங்க, மேல் கவனிப்பு அப்படின்னு எதை சொல்கிறீங்க? வெண்டைக்கு நம்ம கத்திரி போடுற மாதிரி தான் போடுறோம். பாத்தி போட்டு ஒரு 1.5 அடிக்கு ஒரு வித்து வைக்கணும். 1.5 அடிக்கு ஒரு வித்து வச்சா போதும். ஒவ்வொரு வித்து தான் வச்சு தான் இருக்கும். வித்து வச்சுக்கிட்டு நாங்கள் தண்ணி அடைச்சிருவோம். தண்ணி அடைக்கிறது தான், குவாரி வித்த கிடையாது. அடைச்சா அது ஒரு 4-5 நாளாக முளைச்சிரும். முளைச்ச பிறகு நம்ம அந்த களை ஒரு நாள் கூட உசுப்பு வெள்ளம் ஒன்று கொடுப்போம். உசுப்பு வெள்ளம், நம்ம உயிர் தண்ணி ஒன்று கொடுக்கணும். சரி. அது பிறகு ஒரு 15 நாள் கழிச்சு பரண்டி களை எடுக்குது. சரி. களை எடுத்துட்டு ஒரு மருந்து கொஞ்சம் லேசாக அடிச்சு. களை எடுத்தல காசு செலவாகும் அப்படின்னு கொஞ்சம் மெத்தனமாக இருந்தால் என்ன ஆகும்? களை எடுக்கல காசு செலவாகிருந்தால் மாதிரி வயல் தரசா தான் கிடக்கும். மாடு தான் விடணும். வெண்டை வளராதுங்கிறீங்க. களைக்கு தான் பைசா கூடுதல் ஆகும். எல்லா பேருமே களைக்கு தான், மருந்தோட களை தான் கூடுதல் ஆகிரும். சரி. எப்படி சந்தைப்படுத்தல என்ன நுணுக்கத்தை கையாளுறீங்க? காய் இன்னைக்கு விலை இருக்கு அப்படின்னு நீங்க கொண்டு போனாலும் கூட அப்படியே மூடையை கொடுத்துட்டா அவங்க காசை தந்துருவாங்களா? அப்படி சந்தைப்படுத்த நம்ம கத்திரிக்கு மற்றபடி இந்த காயெல்லாம் வெண்டைக்காய் டெய்லி பறிச்சு தான் ஆகணும். கத்திரி, வெள்ளரி அந்த மாதிரி பயிர்கள்லாம் நம்ம மூர்த்தத்தை கணக்கு பண்ணி பறிச்சோம். விசேஷங்கள் இருக்கும், அதை கணக்கு பண்ணி பறிச்சோம். எத்தனை நாளுக்கு பயிர் வெண்டையை பொறுத்த அளவில்? வெண்டை 45 நாளில் காய் பறிக்கும். அப்போ ஆவணி மாதம் சித்திரை மாதம் அந்த திருவிழா, அந்த திருமண சீசனை அனுசரித்து நம்ம முன்கூட்டி திட்டமிடணும். அந்த கணக்கு அந்த எந்தெந்த விசேஷம் இருக்குங்கிறது பார்க்கணும். கார்த்திகை மாதம் இருந்தோம்னா கொஞ்சம் பைசா கிடைக்கும். கார்த்திகை மார்கழியில் கொஞ்சம் விற்கும். சரி. அதேமாதிரி ஆடி மாதம் கொஞ்சம் ஆடியில் விற்கும், ஆவணி மாதம் விற்காது. ஆடி மாதம் பூரா நல்ல காய்கறிக்கு விலை இருக்கும். சரி. பொதுவாக அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, ஆணி ஆடி சாரல் அப்படின்னா காய்கறிகள்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு போகக்கூடிய தன்மைப்பாங்களே, அந்த அனுபவம் இருக்கா? எப்படி அவன் மழையில் அடிபட்டு போவோம், இருக்காது. அதனால இருக்கக்கூடிய ஆளுக்கு வேலை இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கு. உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். நான் இவ்வளவு காய் கொண்டுட்டு போன கத்திரியை பொறுத்த அளவில் இவ்வளவு ரூபா கிடைச்சிது, அதே வேளையில் பெருமளவு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடி போன ஏமாந்து வந்த நிலையும் அந்த அனுபவங்கள்லாம் இருக்குமா? நிறைய ஏமாந்து இருக்கு. சொல்லுங்க. நம்ம நட்டுருப்போம், நட்டு காய் பறிக்க நேரத்தை ஒரு சுருட்டு நோய் போகிற நோய் போன வருஷம். அது எந்த நிலையில் வரும் வெண்டையை பொறுத்த அளவில்? வெண்டையில வெள்ளை நோய் பூக்கும் போது ஒரு வெள்ளை நோய் வரும், வைரஸ். அது வந்துட்டுனா காய் இருக்காது. காய் அது இலையில ஒரு சுருட்டலா இல்ல பிஞ்சா வரும்போது அதுல ஒரு சுருட்டலா? அந்த இலையிலே மஞ்சள் புள்ளி அடிச்சுட்டு வரும், மஞ்சள் இலையாட்டு வரும். அது வந்துட்டுனா பூக்கும் காய்க்கும், அந்த காய் நல்லா இருக்காது. சரி. உங்க அனுபவத்துல அதை இல்லாமக்கிறதுக்கு என்ன நுட்பத்தை கையாண்டீங்க? அது ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த இலைய அது போல பிடிங்கி மாத்தான் செய்யணும். அந்த செடியை மாத்திடணும் இல்லையா? செடியை பிடிங்கி மாத்திடணும். அப்படி வயல் பூரா வந்துட்டுனா அந்த வெயில் கூடுதலா இருந்தால் கூடுதலா வரும் வெயில் காலங்கள்ல. மற்றபடி மழை காலங்களில் பனிக்காலங்கள்லாம் வராது. வெயிலில் கூடுதலாக இருக்கும்போது இந்த மாதிரி நோய் கூடுதல் பரவ வாய்ப்பு இருக்குது. சந்தையில் நீங்கள் சாக்கில் கட்டி கொண்டு போயாச்சு அப்படின்னா விலை நிர்ணயம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த தரகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க போட்டி போட்டு வாங்குறதுக்காக சாக்கை அப்படியே அறுப்பாங்களாமா? அப்படியா? இப்போ நம்ம காய் சுத்தமாக இருந்ததுன்னா அவங்க அறுத்து பார்ப்பாங்க. கீழே இடச்சாக்கில் அறுத்துப்பாங்க. அறுக்கும்போது 2 காய் 3 காய் தான் நம்ம எடுத்து பார்ப்பா. அதில் 3 காயில் 2 காய் நல்ல காயாக இருந்தால் கூட அது எப்படி இருந்தாலும் அவங்க பார்க்க மாட்டேன், தெரியாது, எடுத்துருவாங்க. அவங்க எடுக்காலத்தில் ஒரு காய் போன காயாக இருந்தாலும் அதை எடுக்க முடியல. கொரோனா நேரத்தில் செழிப்பான காய்கறி சாகுபடியாளர்கள் எண்ணில் அடங்காதவங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, உங்களுக்கு அந்த அனுபவம் உண்டா? எப்படி? நம்ம கொரோனா நேரத்தில் நாங்களும் வண்டியில் காய்கறி விற்றுட்டு இருந்தோம். எங்கள் காயும் போட்டுக்கிட்டு நாங்களும் வண்டியை ஒரு டெம்போ பிடிச்சி காய் விற்றுட்டு தான் இருந்தோம். வெள்ளரி, தக்காளி, தடியன், பூசணி, பாகல் இந்த மாதிரி அனுபவம்லாம் உண்டுமா? அதெல்லாம் எப்படி ஊடுபயிராக போடலாமா? கீரைகள் கூட போட்ட அனுபவம் இருக்கா? அப்படி கீரை போடலாம். வெள்ளரி நாங்கள் போட்டுட்ருக்கோம். தடியன் போட்டு அந்த அளவுக்கு வருமானம் அதில் பிரயோஜனம் கொஞ்சம் குறவு தான். தடியன் விலை இருக்காது. வெள்ளரி லாபம், நல்ல லாபகரமான பயிர். அது அந்த நுணுக்கத்தை சொல்லுங்கள். வெள்ளரி சாகுபடியை பொறுத்த அளவில் தென்னைக்கு ஊடுபயிராக கூட போடலாமா? தென்னை கூட கேனியாக போட்டு, தென்னை இல்லாத இடத்துல நடுசில் ஒரு 2 வருஷத்துக்கு தென்னம்பில் இருக்குது, ஊடே ஒரு கேனி போட்டு போடலாம். போட்டு நம்ம தண்ணி கோரியும் ஊற்றிக்கலாம், இல்லை அடைக்க தண்ணி பாயம்னா பாய வச்சுக்கிடலாம். சரி. என்னுடைய அனுபவத்தில் நான் இன்ன இடத்துல கண்டுணர் சுற்றுலா அப்படிங்கிற மாதிரி வெளி இடத்துக்கு போய் அதை பார்த்துட்டு சில காய்கறிகளை நான் போட்டு காசு ஆக்கியிருக்கேன். அந்த நுட்பத்தை கையாண்டு அப்படின்னு ஏதாவது அனுபவங்கள்? வெளி இடத்துல போய் சுற்றுலா போய் நாங்கள் ஹைதராபாத்துக்கு இருந்தோம். அங்கே பார்த்து அங்கே போயிட்டு வந்த பிறகு சூடாமோனஸ்லாம் அசோஸ் பண்ணலாம் பயன்படுத்துறதுக்காக நாங்கள் இது பண்ணது. அவங்க போட்டிருக்கார பார்த்துட்டு மத்திய அரசினுடைய விவசாயிகளை கை தூக்கி விடணும், அவங்களுக்கு ஒரு இக்கட்டு ஏற்படும் போது நம்ம பணம் கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சம்மான் நிதி திட்டம் அப்படின்னு ஒரு 6000 ரூபா கொடுக்காங்க இல்லையா? அதை பற்றி உங்கள் மதிப்பீடு என்ன? அது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஒரு லாபமாக இருக்குது. ஏன்னா சில நேரங்களில் வருமானம் இருக்காது. 2000 ரூபா பேங்க்ல போனால் ஒரு உரம் எடுக்கிறதுக்கோ, ஒரு செலவுக்கோ, ஒரு களை எடுக்கிறதுக்கோ, அது ஒரு அவசரமாக ஒரு உதவியாக இருக்குது. அது ஒரு நல்ல திட்டம். அது விவசாயிகளுக்கு ரொம்ப ஊக்கமாக அவங்க செய்துட்டு இருக்காங்க.
பயிர் காப்பீடு திட்டத்துல சேர்ந்திருக்கீங்களா? அப்படி ஆமா, நாங்க இந்த இடத்துல பிரதம மந்திரியினுடைய பயிர் காப்பீட்டு நான் வருஷந்தோறும் கட்டிட்டு இருக்கேன். இந்த வருஷமும் 4 ஏக்கர் கட்டியிருக்கேன். நெல் பயிருக்கு தோவள சேனல்ல தண்ணி வரல, எல்லாம் பட்டு போச்சுது. நாங்க கட்டியிருக்கோம், எப்படியோ தெரியாது. அது சரி. இப்ப தண்ணி திறந்தாச்சா இல்லையா? தண்ணி திறந்துன்னு எங்களுக்கு வரல, வரும்னு நம்பிக்கிட்டு இருக்கு. ஆனா பயிர் எல்லாம் பட்டாச்சு. தண்ணி திறந்து வந்து இப்ப எங்களுக்கு காய்கறி பயிர் தான் பிரோஜனம் இருக்கும். பயிர் காப்பீடு திட்டம் வந்து இந்த மாதிரியான ஒரு இடர்பாடுகள் ஏற்படும் போது உங்களுக்கு மேலும் ஒரு ஊக்கத்தை கொடுக்கமா அமையும். ஆமா, கண்டிப்பா. உங்க அலைபேசி ஒன்று சொல்லலாமா? 94 42 70 28 77 944 270 2877. இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க. 94 42 70 28 77. இந்த அலைபேசி வாயிலா இப்போ நம்ம நிகழ்ச்சியை வந்து முன்னுக்கு இருந்தே கேட்க முடியாமல் கடைசி நேரத்தில் வந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு ஐயோ நம்ம கோட்டை விட்டோமா, முதையே கேட்டிருந்தா சில நுணுக்கங்களை குறிப்பெடுத்துக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா அலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டா அவங்களுக்கு விலாவாரியாக தெளிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கா? நிறைய பேர் கேட்பாங்க, நான் சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றிங்க. இதுவரை காய்கறி சாகுபடியில் லாபகரமான சாகுபடின்னு பார்த்தோம்னா கத்திரி மற்றும் வெண்டை சாகுபடியே சிறந்தது அப்படிங்கிற மாதிரி கருத்தை அழுத்தமாக எடுத்து சொன்னதோடு பலபயிர் சாகுபடி தான் நம்மை வளமாக்குங்கிற மாதிரியும் கருத்து பதிவு செய்திருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. நேயர்கள் இதுவரை அதிக லாபம் தரும் கத்தரி மற்றும் வெண்டை சாகுபடி குறித்த வேளாண் நேரலை கேட்டீர்கள். வேளாண் நேரலையில் பங்கேற்றவர் ராமபுரம் ஏ. ஹில்லாரி அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ். சிவசுப்பிரமணிய பிள்ளை.